சென்னையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் 2025 விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ இஆபா அவர்கள் முன்னிலையிலும் சிறப்புற நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் புலித்தலையை சேர்ந்த கிராமியம் தொண்டு நிறுவன தலைவர் முனைவர் போ. நாராயணன் அவர்களுக்கு சிறந்த நீர்நிலை பாதுகாவலர் விருதும் 1 லட்சம் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசின் சிறந்த நீர்நிலை பாதுகாவலர் விருது பெற்ற முனைவர் போ. நாராயணன் அவர்களுக்கு இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ICW சார்பில் பாராட்டு விழா சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிறுவன செயலாளர் AJ ஹரிஹரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொடுத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிராமியம் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் சமுதாய நலவாழ்வு நிறுவனத்தின் நிர்வாகிகள், சமூக பணி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ICW மற்றும் IHN 2 நிறுவனமும் இணைந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நாள், குறிப்பா NGOவுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய நாள். டாக்டர் பி. நாராயணன் கிராமியம் ட்ரஸ்ட் கரூர் இன்னைக்கு வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே என்னன்னு பெரிய அவார்டு, ஸ்டேட் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவார்டு. இது NGOவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். ICW மற்றும் IHN ஒரு டைமும் NGOவுக்கு பெரிய அவார்டு வின் பண்ணும்போது அவர்களை எங்களுடைய சார்பாக ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுன்றதுனால அவங்களுடைய பாராட்டி மகிழ்றோம். இன்னைக்கு அந்த அவார்டை பற்றியும் அந்த தொண்டு நிறுவனம் மிகப்பெரிய சாதனைகளை செய்த சிறந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மிகப்பெரிய சிறந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அவரு. குறிப்பா அதோட சிறப்புக்கு முக்கியமான காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய ஸ்டாஃபு, வாலண்டியர்ஸு. சாரே அவர்களுடைய விருதை பற்றியும் இந்த தொண்டு நிறுவனத்தின் அவருடைய மிக சிறந்த தொண்டு நிறுவனத்தை பற்றியும் பணிகளையும் உங்களோட ஷேர் பண்ணுவார். தயவுசெய்து இது எல்லா மக்களுக்கும் சென்றடையணும். ஏன்னா குறிப்பா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய வெற்றியை பொதுமக்களுக்கு சென்றடையணும்ன்றது எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி நீர்நிலை பாதுகாவலர் விருது இன்றைக்கு கிராமிய நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு அனைத்து இது ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் கேட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெயர் நாராயணன். நான் கரூர் மாவட்டம் குளித்தலையை தலைமையிடமாக கொண்டு எங்களுடைய நிறுவனம் கிராமியம் நிறுவனம் 1991ஆம் ஆண்டு சமூக நலனில் அக்கறை கொண்ட 6 உறுப்பினர்களை சேர்த்து இந்திய அரசு அறக்கட்டளை சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். எங்களுடைய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் சிறு குறு விவசாயிகள், பெண்கள் மேம்பாடு, குழந்தைகள் மேம்பாடு, இதை பற்றியதான் எங்களுடைய நிறுவனம். இதனுடைய வளர்ச்சிகளை மேலே கொண்டு போகணும் அப்படின்றது தான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க கிராமங்கள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிராமங்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுனால அங்கே சில விவசாயங்கள் அங்கே நடக்கிறது இல்லை. அதாவது மானாவாரி நிலங்கள் தான் அங்கே ஜாஸ்தி, நீர்ப்பாசனங்கள் ரொம்ப குறைவு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் மழை பெய்யும். அந்த டயத்தில் பார்த்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டா தான், மற்றபடி பண்ண முடியாது. இல்லைன்னா கூலி வேலைக்கு தான் போகணும், நகரத்தை நோக்கி போகணும். அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த பகுதி பின்தங்கிய கிராமங்கள் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க அதை தேக்கி வச்சாதான் தண்ணிக்கு அது ஒரு மரியாதை. அப்படி இருக்கும் பொழுது சிறு குறு சின்ன குளங்கள், மைக்ரேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குளங்கள் நாங்கள் தூர்வாரி அதை செம்மப்படுத்தினோம். இன்னைக்கு
பிரிட்டிஷ்காரன் கட்டி வச்சுட்டு போன குளங்கள்லாம் இன்னைக்கு அப்படியே அப்படியே பாழடைஞ்சு செல்லடைஞ்சு கிடக்குது. அதை வந்து செம்மைப்படுத்தி நீர்நிலைகளை நம்ம மேம்படுத்துன்ற நோக்கத்துல மழைநீரை சேகரிக்கணும். அந்த நோக்கத்துல நாங்க என்ன பண்ணணும், அந்த சிறு குளங்கள், குட்டைகள் இதெல்லாம் தூர்வாரி செம்மைப்படுத்தி தண்ணியை தேக்கி வைக்கிறோம். அதாவது மழை பெஞ்சா தண்ணி வேகமா ஓடி போயிடும். அந்த தண்ணியை வந்து ஓடுற தண்ணியை நிக்க வைக்கணும், நடக்க வைக்கணும். நடக்கிற தண்ணியை நிக்க வைக்கணும். அப்படின்னா நடக்கிற தண்ணியை நிக்க வைக்கிறதுனா அதை தேக்கிடணும், சுத்தமா செக் டேம் கட்டி குளத்துல இருந்து தண்ணி வெளியே போகாம தேக்கிடணும். அந்த மாதிரி ஒரு யுக்தியை கையாண்டு, அது மட்டுமல்ல, அந்த நம்ம தூர் வரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் போர் போடணும். போர் போட்டு 6 இன்ச்சு பைப், கிட்டத்தட்ட அந்த போர் வந்து 60-70 அடி கீழே இறக்கிடுறோம். இந்த உயரத்துக்கு வந்து நம்முடைய 5 அடி 6 அடி உயரத்துக்கு பைப்பு வந்து இந்த ஹோல் போட்ட பைப் 6 இன்ச்சு பைப் போட்டு அப்படியே உள்ள இறக்கிடுறோம். அப்படி வரும்பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் அந்த குளத்தை விட்டு வெளியில அவுட்ல போகாம அந்த தண்ணி பூரா அந்த ஹோல் வழியாவே உள்ள பூமிக்கு அடியில போயிடும். அப்பதான் இந்த தண்ணி வெளியில வீணாகிறதுக்கு வழி இல்லை. அப்போ இந்த நிலத்தடி நீர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு இந்த தண்ணி உள்ள போனதுனால, பூமிக்குள்ள போனதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு அல்லது குடிநீர் பைப்புகளுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகும். அப்போ இப்போ இந்த மாதிரி இந்த வேலைகளை பண்ணதுனால ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். போன வருஷம் அதற்கு முதல் ஆண்டு அந்த காவேரி பெல்ட்ல, எங்க பகுதியில காவேரி பெல்ட்ல மழையே இல்லை. அப்போ காவேரி பெல்ட்ல விவசாயமே இல்லை. அப்ப ரொம்ப பாதிப்பு. அப்ப நாம வந்து என்ன பண்ணோம்னா, நாம வந்து 2021 இருந்து இந்த குளங்கள் தூர்வார பணி, செக் டேம் கட்டுறது, லீடிங் சேனல், ஃபீடிங் சேனல் எடுத்ததுனால தண்ணி அங்கங்கே தேங்கி நிறைய தண்ணி நீர்மட்டம் உயர்ந்தது. அப்போ அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்குமே விவசாயம், அந்த பெல்ட்டை, காவேரி பெல்ட் நீர்நிலைகளை பெல்ட்டை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களுடைய நீர்னால விவசாயம் நல்லா இருந்தது. அப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர் என்ன சொல்றாரு, நீர்நிலைகளை உயர்த்தணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதல்வரின் நீர்நிலை பாதுகாப்பு காவலர் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த விருது தான் இன்றைக்கு எனக்கு கரூர் மாவட்டத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கும் சொல்ல முடியாது, எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழி நடத்தக்கூடிய தூண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். ரெண்டாவது இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு முதல்வர் இது அறிவிச்சு ஒரு ஹானர் பண்றதுனால எல்லாரும் அதை மேற்கொண்டு ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலா இருக்கும். அதாவது இந்த தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி நீர்நிலைகளை பாதுகாவலர் விருது இன்றைக்கு கிராமிய நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ஒரு அனைத்து தொண்டு நிறுவனங்களுக்கும் இது வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் கேட்டு நன்றி தெரிவிச்சுட்டு, எங்களுடைய கிராமிய நிறுவனம் வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை தலைமையிடமாக கொண்டு கிராமப்புறங்களில் இருக்க ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்து வருகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய சின்ன குழந்தைகள், அதாவது 2 வயசு 3 வயசு குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து தயார்படுத்தணும் முதல்ல. ரெண்டாவது, அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத அந்த கிளாஸ்ல ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. அதன் மூலமா நாங்கள் பால்வாடின்னு ஆரம்பிச்சு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் அப்படியே வளர்ந்து அப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு, அதாவது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க, 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க வெளியூர் போகிறதுக்கு வழி இல்லை. வெளியில ஒரு மிடில் ஸ்கூல் போகணும்னா கிராமப்புறங்கள் இருக்கவங்க ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனால் தான் போய் அவங்க படிக்க முடியும். அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா,
அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம். குழந்தைகளை படிக்க வைங்க. அவங்களுக்கு அதாவது வந்து இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு டிரைவிங் லைசென்ஸ் வாங்கினா கூட 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தா தான் வாங்க முடியும். அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி கொண்டு வரோம். 2வது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள், சின்ன குழந்தைங்க, அடல்சன்ஸ் கேர்ள்ஸ் சொல்லக்கூடிய வளர் இளம் பெண்களுக்கு அவங்களும் நல்லா படிக்கணும். அவங்கள வந்து வெளியூர் எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போகணும். ஒரு ஹைஸ்கூலை பார்க்கணும்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகணும். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வழிகாட்டுதலாக இருக்கோம். 2வது படிக்க போக முடியாத அவங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்குறோம். தையல் கற்றுக் கொடுக்குறோம், தட்டச்சு கற்றுக் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறோம். வில்லேஜ்லேயே வேற ஒரு இதுக்கு போக சொல்றதில்ல. அந்தந்த வில்லேஜ்லேயே அவங்களுக்கு வந்து தொழிற்கல்வி கொடுக்குறோம். 2வது நான் முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு இந்த மாதிரி வந்து நிலநீர் மேம்பாடு அந்த திட்டத்தின் மூலமாக குளங்களை தூர்வாடுறது, கிணறுகளுக்கு தூர்வாரி கொடுக்கறது, மரக்கன்றுகள் நட்டு கொடுக்குறது. நாங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் மரக்கன்றுக்கு மேலே நட்டிருக்கோம். அப்போ இப்போ நாங்கள் ஒரு ஏரியாவில் வேலை பார்க்குறோம். பழனிக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் வேலை பார்க்குறோம். மரங்கள் நிறைய நட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் மரம். நாங்கள் நட்டிருக்கிறது 5 லட்சம் மரங்கள். அந்த பகுதி கொஞ்சம் கடலம் பகுதி. அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லா இடங்களையும் மழை இல்லை. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 18 முறை மழை பெஞ்சிருக்கு. அப்போ மரங்கள் நட்டா மழை பெய்யுங்கிறது ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருக்கோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஹெச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது முதல்ல கரூர் மாவட்டத்தில் வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு கண்டுபிடிச்சது நாங்கள் தான். முதல்ல வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா கரூர். ஒரு நேரத்தில் வந்து கரூருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூட தயாரா இல்லை. பத்திரிக்கைலாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. அதையும் நாங்கள் ஐஹெச்என் ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த ஹெச்ஐவிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓக்கள் அவங்க கூட்டமைப்போடு சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லபடியா கரூர் மாவட்டத்தில் ஹெச்ஐவி இல்லை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பெண்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து, அவங்க யாரும் வந்து பேங்க் வரவு செலவு வைக்கவே போக மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு அதை ஒரு குழுவாக ஆரம்பிச்சு, அதாவது முதல்ல வந்து 87க்கு 90க்கு முன்னாடி 97க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சுய குழுக்கள்லாம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் சங்கம்னு தான் இருந்தது. நாங்கள் மகளிர் சங்கத்தில் அவங்களுக்கு வந்து சேமிப்பு பழக்கங்களை உண்டு பண்ணணும். கந்து வட்டியை ஒழிச்சோம். கந்து வட்டிக்கு பணம் வாங்கி கஷ்டப்பட்ட குடும்பங்களெல்லாம் காப்பாற்றணும். அதனால எனக்கு பல பிரச்சனைகள்லாம் கூட வந்தது. என் தலையில பண்ண வரி கொட்டிச்சேடா அப்படின்னு கந்து வட்டிக்காரன்லாம் ஃபைனான்ஸுக்காரன் என் மேலே தகராறுலாம் பண்ணாங்க. அந்த சூழ்நிலை பெண்களை பாதுகாத்தோம். பெண்களுக்கு பாதுகாத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சேமிப்பு பழக்கங்கள், தலைவர் பிரதிநிதி அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து, அவங்களுக்கு வரவு செலவு கணக்கு பராமரிப்பு எப்படி, பேங்க் போகிறது எப்படி, பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, கடன் வாங்குறது எப்படி, இந்த மாதிரி வழிமுறைகளை அவங்களுக்கு வந்து பெண்கள் மேம்பாட்டுக்காக செஞ்சோம். அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே நல்ல கடன் வசதி வாங்கினாங்க. கடன் அவங்க சொந்த தொழில் செஞ்சாங்க. அதில் நல்ல முன்னேற்றம் கண்டாங்க. அது போலவே நான் மற்ற ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு இப்போ வந்து மாலை நேர கல்வின்னு சொல்லி எல்லா கிராமங்களிலும் குறைஞ்ச ஒரு 25 கிராமங்களில், அதாவது ஒரு சின்ன சின்ன கிராமங்கள், ஹேம்லெட்ஸ், அதாவது சின்ன கிராமங்களில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அண்ட் ட்ராப் அவுட் சில்ட்ரன்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு கல்வியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு ஈவினிங் கிளாஸ் மூலமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்குறோம். அதாவது பழைய முந்தியெல்லாம் பார்த்தோம்னாக்க நெசவு பட்டை போட்டு இது பண்ணுவாங்க. அந்த தொழிலெலாம் அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நவீன முறையில் வந்து இன்னைக்கு வந்து கரூர் பக்கத்தில் இருக்குது. கரூரில் வந்து டெக்ஸ்டைல் சிட்டின்னு இன்னைக்கு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேலைக்கு ஓடுறாங்க. அப்போது
அந்த செஞ்ச தொழிலே செய்யணுங்களுக்கு அவங்களுக்கு மறுபடியும் நாங்கள் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து கைத்தறி ஆடைகளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நவீன முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணோம். அது மட்டும் இல்லை, உற்பத்தியான பொருட்களையும் விற்பனைக்கு நாங்கள் வந்து வழிமுறைகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா டிவியை பார்த்தாலும் சரி, பத்திரிகையை பார்த்தாலும் சரி, அங்கே ஆக்சிடென்ட் இங்கே ஆக்சிடென்ட் அப்படிதான் தெரியுது. அந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கன்னா, அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள் வந்து இன்னைக்கு டவுன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளை அவங்களோட பெற்றோர்கள் வந்து அந்த பின்னாடி சைக்கிள்லையோ அல்லது பைக்லையோ கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போவது எந்த விரோதமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில், அப்படியே ஏற்பட்டாலும் கீழே விழுந்தாலும் தலையில் அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000 ஹெல்மெட் போன வருஷம் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த சென்னை, பெங்களூர் மற்ற நகரங்களில் 10,000 ஹெல்மெட். ஒரு ஹெல்மெட் வந்து 1,150 ரூபா. அப்போ நாங்கள் 10,000 ஹெல்மெட்டு இலவசமாக தான் கொடுத்தோம், யாருக்கு வந்து காசு கொடுத்து கொடுக்கல. அதில் வந்து எங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐசிடபிள்யூசி ஹரிகரன் சார் அவங்களும் சடகுணன் சார் அவங்களும் எங்களுக்கு சென்னையில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்னும் இந்த வருஷம் வந்து நாங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் கரூரில் அதிகம். நான் அந்த ரோட் சேஃப்டி கமிட்டியில் இருக்கேன், அதனால எனக்கு தெரியுது எந்தெந்த ஊரில் எவ்வளவு நடக்குதுன்னு தெரியுது. அதனால எல்லா இடங்கள்லையும் குழந்தைகளுக்காக ஹெல்மெட் கொடுத்து அவங்களுக்கு தலையில் அடிபடாத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி. எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் கிராமியம். அதாவது அதனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டியா நான் இருக்கேன். என்னுடைய பெயர் பி நாராயணன். அட்ரஸ் வந்து நம்பர் 9 பெரியார் தெரு, குளித்தலை, காவேரி நகர், கரூர் மாவட்டம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9443916372. நன்றி.